Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீத்தோ ஸ்ட்ராங் அண்ட் சூப்ரோ எக்ஸல் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்தவரை டிஏ என்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு வண்டியிலையுமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பொறுத்தவரை ஜீத்தோ ஸ்ட்ராங் வந்து சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 2 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஹால்ஸ் பவர் ஜீத்தோவை பொறுத்தவரை 16 ஹால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸலை பொறுத்தவரை 26 ஹால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது நமக்கு டார்க்கை பொறுத்தவரை இந்த ஜீத்தோக்கு 42 சூப்பர் எக்ஸலுக்கு வந்து 55 நியூட்டன் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. டார்க்குமே டார்க் ரெண்டும் நல்லா இருக்கிற மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை 670 சிசியில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், இந்த சூப்பர் எக்ஸலுக்கு 909 சிசியும் கொடுத்துருக்காங்க. ஜீத்தோவில் 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன் வருது. இந்த சூப்பரை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் செட்டப்பில் வந்திருக்குது. ரெண்டு வண்டியிலையுமே வந்து நமக்கு முக்கியமாக சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் ஷிஃப்டட் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாகவே பண்ணலாம். ட்ரை கிளச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரை கிளச்சு அது மட்டும் இல்லை, வண்டியில் வந்து கிளச்சு இது இருக்கிறதுனால நல்ல பவர்ஃபுல் புல்லிங் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக சொல்ல போனால் முக்கியமான விஷயம்னு சொன்னால், இந்த வண்டியில் வந்து ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை 10.5 லிட்டரில் ஜீத்தோயிலையும் இதில் 30 லிட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கடி நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வண்டி ஏற்கனவே நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாடியை பொறுத்தவரை 7.4 4.9 அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸலுக்கு 8.2 5 அடி அகலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி லோடிங் கெப்பாசிட்டியுமே நல்லாவே இருக்குது. வண்டியில் பொறுத்தவரை க்ரோஸ் வெயிட் வந்து ஜீத்தோவில் 1605 கேஜியும், சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 2000 கேஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜீத்தோ எக்ஸல் இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை அதிகரிச்சிருக்காங்க இதோட கெப்பாசிட்டி. பேலோடும் அதே மாதிரி தான். ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை 815 கேஜி பேலோடும், இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 900 கேஜி பேலோடும் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலையுமே டிரைவர் +1 தான் சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல இட வசதியோடு நல்லாவே இருக்குது. கேபின் எல்லாமே காற்றோட்டமாக இருக்குது. நல்ல இன்டீரியர் ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரட்டு அதாவது மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஜீத்தோவில் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போனால் நமக்கு ரியர் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து செமி ட்ரைலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்கில். சூப்ரோ எக்ஸலை பொறுத்தவரை 8 லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ அதனால் லோடிங் ஏற்ற மாதிரி தான் நல்ல அதிக லோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டயரும் அதே மாதிரி தான். 145 R12 டயர் டைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் 155 R13 டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ டயரை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி வீல் பேஸை பொறுத்தவரை ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை 2500 mm இருக்குது. இந்த சூப்பர் எக்ஸலை பொறுத்தவரை 2050 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 ஜீத்தோ ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் எக்ஸலை பொறுத்தவரை 208 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை நல்லாவே இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லை, லென்த்து வந்து 3876 mm ஜீத்தோ ஸ்ட்ராங்லேயும் 4148 mm சூப்பர் எக்ஸல்லையும் கொடுத்துருக்காங்க. நல்ல நீளம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லென்த்தும் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த நீளம் இதை பொறுத்தவரையில். அதே மாதிரி விட்த்தும் நல்லா இருக்குது. 1498 mm கொடுத்துருக்காங்க. 1540 லென்த்து விட்த்து. அடுத்தது சொல்ல போனால் முக்கியமான ஒன்றுன்னு சொல்லும்போது நமக்கு ஹைட்டை பொறுத்தவரையில் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஹைட்டை பொறுத்தவரை முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்னா 1750 mm ஹைட்டு சூப்ரோ இதுக்கு கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்குக்கு. சூப்பராக பொறுத்தவரை 1900 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீளம் அகலம் உயரம் எல்லாமே. மெக்கானிக்கல் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க இந்த ஜீத்தோவை பொறுத்தவரை. இதில் பவர் ஸ்டியரிங் ஆப்ஷனல் இருக்குது. தேவைன்னா நம்ம ஆப்ஷனலை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ மேனுவல் ஸ்டியரிங்கே போதுமானது. மற்றபடி பார்த்தோன்னா ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுது. ரெண்டு வண்டிக்குமே அந்த செட்டப்பு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக சொல்ல வேண்டியது ரியர் பிரேக்கு. அது வந்து வழக்கமாக இருக்க மாதிரி ட்ரம் பிரேக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியிலையுமே இந்த பிரேக்கிங் இது எல்லாமே நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. வண்டியோட கெப்பாசிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல வேண்டியது முக்கியமாக மொபைல் சார்ஜிங் யூனிட் வந்து எல்லா வண்டியிலையும் இப்போ வர வண்டிகளில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை ஆன்டி ரோல் பார் இல்லை, இதில் கொடுத்துருக்காங்க ஆன்டி ரோல் பார். இந்த ஜீத்தோக்கும் இதுக்கும் வந்து முக்கியமாக வந்து சில விஷயங்கள் வித்தியாசங்கள் இருந்தாலும் நிறைய ஒற்றுமையும் இருக்குது. ரிவர்ஸ் கியர் பஸர் வந்து ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக இப்போ வர வண்டிகளில் எல்லாமே அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரேட்டும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே இருக்குது.
இது வந்து 5.28 லட்சத்துலேருந்து தொடங்குது. இது 6.18 லட்சத்தில் தொடங்குது. ரெண்டுமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். ரெண்டு வண்டிக்குமே 3 வருஷம் இல்லைனா 72,000 கிலோமீட்டர் வாரண்டியை மகேந்திரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி நல்ல ஒரு வண்டின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.